இதான் சார் ஷா கடத்திட்டு வந்த வைரங்கள். யூ ஆர் கிரேட். அவசரப்படாதீங்க சார், இன்னும் இருக்கு. கான்ஸ்டபிள், இவர் யார் நிர்மல்? சார், ஹி இஸ் பல்ராம். நேபாள மியூசியத்தை சேர்ந்த இந்த வைரங்களை ஷா, பல்ராம், இவங்க கோஷ்டியை சேர்ந்த விஜய், ஜானி, இவங்க 4 பேரும் கூட்டு சேர்ந்து தேடி இருக்காங்க. Then what happened to Johnny? ஜானி இங்கதான் எங்கேயோ இருக்கான் சார். அவனை கொண்டு வரது கஷ்டம் இல்ல. ஓ, வைரங்களை இவங்கிட்ட இருந்து தான் கைப்பற்றினீங்களா? நோ சார். கான்ஸ்டபிள், சார், இவதான் ஷீலா. ஷீலா? My God. மீனா பிரியா மாதிரி இவ்வளவு இருக்காளே. Who is she? சார், ஷா கிட்ட வைரங்களை திருநதும் இந்த ஷீலா தான். விஜயை கொலை செஞ்சதும் இவதான். இவ்வளவு மாதிரி இருக்கிற ஒரே காரணத்தினால மீனாவும் பிரியாவும் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க இல்ல? ஆமா நிர்மல், ஷாவை கொன்னதும் இவதானே? இல்ல சார், ஷாவை கொலை செஞ்சது, ஐ எம் சாரி டு சே திஸ், மிஸ்டர் ஜி அசோக் குமார். What? அசோக் குமார் ஒரு கிரிமினலா? அன்பார்ச்சுனேட்லி எஸ் சார். ஷா வச்சிருந்த வைரத்தை திருட போனவர் ஷீலா, தன்னுடைய தங்கச்சியை கற்பழிச்ச ஷாவை பழிவாங்க போனவர் அசோக். 2 பேரும் ஷா ரூம்ல சந்திச்சாங்க. இதெல்லாம் ஷீலா தான் என்கிட்ட சொன்ன சார். ஷீலா, நிர்மல் சொல்றதுக்கு நீ என்ன சொல்ற? Excuse me, can I have a cigarette? Sure. Oh, thank you. Sir, Miss Nirmal is right. எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு நிச்சயம் உண்டு இல்லையா சார்? Like this. என்னோட வாழ்க்கையில கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். எங்கேயோ பிறந்து எப்படியோ வாழ்ந்து கடைசியில இந்த கோவாவுக்கு வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. பட் இப்ப இந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. That's all. ஓகே. கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை கொண்டு போய் லாக்அப்ல வைங்க. மிஸ்டர் நிர்மல், நவ். என்ன சார், எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, இனிமே என்ன இருக்கு? இல்ல மிஸ்டர் நிர்மல், இனிமேதான் எல்லாமே இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற ஒரு தூதுக்குழுவுக்கு இன்ஸ்பெக்டர் அசோக பாதுகாப்பு அதிகாரியா அனுப்பியிருக்கேன். மிஸ்டர் நிர்மல், நாம உடனே போய் அவரை அரெஸ்ட் பண்ணணும். நோ டைம் டு லூஸ். எஸ் சார். கம் ஆன், ஹரி அப். என்ன நிர்மல், நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்க? ஆமா சார், எதுக்கும் நான் பார்த்துட்டு வரேன் சார். டிஎஸ்பி மட்டும் உள்ள வரலாம். சார், டோன்ட் வரி. அசோக், என்ன இது? ஏன் இவங்களை இப்படி துப்பாக்கி முனையில் வச்சிருக்கேன்? டிஎஸ்பி சார், ஏன் எதுக்குங்கிற கேள்விக்கெல்லாம் எங்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்காதீங்க. எங்க மேல ஒரு தூசு பட்டா கூட இவங்களை எல்லாம் துப்பாக்கி கொண்டு தொலைச்சிடும். அவசரப்பட்டு இவங்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்துறாது. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க போலாம். மிஸ்டர் நிர்மல், உள்ள நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்த விருந்தாளிங்களை அவன் துப்பாக்கி முனையில வச்சிருக்கான். என் மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட ஜானி அவங்கள சுட்டு கொன்னுடுவான். அசோக், this is ridiculous. உள்ள இருக்கவங்க நம்முடைய விருந்தாளிங்க. அவங்களை நாம காப்பாற்ற முடியலனா அது நம்முடைய நாட்டை கௌரவ பிரச்சனை ஆயிடும். நீ ஒரு போலீஸ் ஆபீசர், இப்படி நடக்கிறது உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்க புத்திசாலிங்க. இப்ப நான் சொல்றத நீங்க செய்றீங்க. என் தங்கச்சி ராதாவை மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வரீங்க. அப்படி அழைச்சிட்டு வரலனா என்ன செய்வேன்? ஓ ஜானே, நோ, உங்க தங்கச்சி அழைச்சிட்டு வர நான் ஏற்பாடு செய்யறேன். என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில இருந்து அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்க.
ஐ திங்க் அவ இப்ப வந்துருவா. அதே மாதிரி எனக்கும் பலராமுக்கும் வைரங்கள் வேணும். வயிறுங்களா? அத நாம எப்படி கேக்குறது? உங்க அப்பா வீட்டு சொத்தா போகுது. நீ கேக்குறியா இல்ல நான் போய் கேட்கட்டுமா? நானே கேக்குறேன். முதல்ல ராதா வரட்டும். Come on. இன்னொரு விஷயம், பல்ராம், ஷீலா இவங்களை விடுதலை செஞ்சு இங்க அழைச்சிட்டு வரணும் வைரங்களோட. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. Okay, it will be done. That's it. 5 நிமிஷம் டைம் தரேன். 5 minutes. அதுக்குள்ள அவங்க இங்க வந்தாகணும். ஓகே சார், அவங்கள கூட்டிட்டு வர நானே ஏற்பாடு செய்றேன். ஓகே, நீயே போ. பி கேர்ஃபுல் சார், நான் இப்போ வந்துடுறேன். அசோக், என்ன சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். பல்ராமும் ஷீலாவும் இப்ப வந்துருவாங்க. நீ கேட்ட வைரங்களும் வந்துரும். அவங்க வந்ததும் என்ன செய்ய போறோங்கிறத முடிவு செய்ய. வெல் டன், வெல் டன், வெரி வெல். பல்ராம், ஷீலா ஏன் இன்னும் வரல? அசோக், நானே பர்சனலா போய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க எந்த நிமிஷத்துல இங்க வரலாம். வைரத்தை கொடு. நீ பாத்துக்க. யாராவது கிட்ட வர முயற்சி பண்ணா ஷூட் பண்ணிடு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த நாட்டை விட்டே போறோம். எந்த நாடு? ஹாங்காங் மாதிரி ஒரு பாதுகாப்பான நாட்டுக்கு. எப்படி போக போறோம்னு சொல்லலையே. நமக்கு தனியா ஒரு விமானத்தை ஏற்பாடு பண்ணி தர சொல்லி அதுல தப்பிச்சு போயிடுவான். இது நடக்கக்கூடிய காரியம் நினைக்கிறீங்களா? நீ போய் கேளு. இப்ப நாம எதை கேட்டாலும் அவங்க செஞ்சே ஆகணும். அது அவங்க தலைவிதி. இல்ல, இது ஏன் தலைவிதி. சார், at last நாங்க இந்த இடத்தை விட்டு போக முடிவு செஞ்சுட்டோம். ரொம்ப சந்தோஷம் அசோக். உனக்கு நாங்க என்ன ஏற்பாடு செய்யணும் சொல்லு, உடனே செய்யறோம். எஸ், நாங்க இந்த நாட்டை விட்டே போக முடிவு செஞ்சுட்டோம். அதுக்காக நீங்க எங்களுக்கு ஒரு தனி விமானம் ஏற்பாடு செய்யணும். அசோக், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தனியார் விமானம் ஏற்பாடு செய்யறது நடக்கக்கூடிய காரியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்னதுதான். 1/2 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள முடிவு செஞ்சுக்குங்க. இன்னொரு நிபந்தனை, முதல்ல இங்க இருக்கிற எல்லா போலீஸும் கிளியர் ஆகும். ஒருத்தர் கூட இருக்க கூடாது. ஆல் போலீஸ் கிளியர். கிளியர் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், இங்க இருக்கிற எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க.